இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் வேணும். பணம் வசியமாறதுக்கு ஒரு 5 குறிப்புகள் மட்டும் தர்றேன். தோத்தே போக மாட்டேங்க. ஜெயிச்ச பரிகாரம். பணம் வரணும்னா என்ன செய்யணும்? பணம் வரணும்னா நல்ல குணம் வரணும். வீட்டில் வீச்சு வீச்சுன்னு கத்தக்கூடாது. உடம்புல துர்வாடை வரக்கூடாது. ஒரு நாளைக்கு 3 தடவை பல்லு விளக்கணும். ஏலக்காய் மென்னுக்கணும். வாய் மனமா இருக்கணும். ஜோதிட சாஸ்திரத்துல 2ஆம் இடம் ரிஷபம். அதுதான் வாய், அதுதான் முகம். முகம் பளிச்சுன்னு இருக்கணும். தன்னை எவன் ஒருவன் அழகாக ஆக்கி கொள்றானோ அவனுக்கு செல்வம் ஈர்க்கப்படும். இதெல்லாம் பிரபஞ்ச விதி. அதுக்கப்புறம் வீட்டில் நல்ல மனம் இருக்கணும். அழுக்கான துணி போடக்கூடாது. இன்னைக்கு போட்ட ட்ரெஸ்ஸை போடக்கூடாது. அதுக்கப்புறம் காலையில் எழுந்த பிறகு தன் கடமைகளை சரியாக செய்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரிய நமஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு தாய் தந்தையர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணால் செல்வம் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். 4ஆம் இடம் தாய், அதுக்கு 12ஆம் இடம் 3ஆம் இடம். அப்போ நீங்கள் அம்மாவோட காலில் விழுந்தீங்கன்னா வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதனால எங்கேயாவது ஒரு விசேஷத்துக்கு போகும்போது அம்மா அப்பாவோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க. 8 என்கிற சண்டை சச்சரவு பிரச்சனை அசிங்க அவமானம் கேவலம் வராமல் இருக்கணும்னா 9ஆம் இடம் தந்தை, தந்தைக்கு 12ஆம் இடம் பாதம். அது பாதத்தை நமஸ்காரம் பண்ணணும். அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது அப்பாவோட பாதத்தை ஒரு அட்டையில் வரைஞ்சுக்கணும், அம்மாவோட பாதத்தை வரைஞ்சுக்கணும், ரெண்டையும் வச்சுக்கணும். ராமருடைய பாதத்திற்கு தான் பவர் ஜாஸ்தி. பரதன் அதை வச்சு தான் ஆண்டான். அதனால இந்த நாடு நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்பாவும் அம்மாவும் நல்லா இருந்தால் போதும். அவங்கள நல்லா பாதுகாத்துக்கணும். வீட்டில் பெண்களை சண்டையிட்டு வெளியில் போகக்கூடாது. அவங்களோட சண்டை போட்டுட்டு போனீங்கன்னா வெளியில் போனால் செல்வம் வராது. ஏன்னா சுக்கிரன்னா செல்வம், சுக்கிரன்னா மனைவி, 2ஆம் இடம் சுக்கிரன் தான் அதிபதி. அதனால வீட்டில் ஐஸ்வர்யம் வரணும். அதே போல் உடம்புல துர்வாடை வராமல் பார்த்துக்கணும். ஆடைகள் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கணும். அதே போல் நல்ல வாசனை திரவியங்கள் பூசிக்கணும். பாடி ஸ்ப்ரே போட்டுக்கணும். அதெல்லாம் நான் எனக்கு அது பிடிக்காதுன்னு அடுத்த மட்டும் முன்னால விரக்தியாக பேசக்கூடாது. நீங்கள் எப்போவுமே அழகாக லட்சணமாக இருந்தே ஆகணும். எங்கே அழகு இருக்கோ, எங்கே மனம் இருக்கோ, எங்கே குணம் இருக்கோ, காரணமே இல்லைனாலும் கூட பாக்கெட்டில் வெறுமனையாக போகக்கூடாது. ஒரு 5000, 2000, 3000 ஏதாவது பணம் இருக்கணும். செல்வம் தான் செல்வத்தை இருக்கும். அதே போல் கழுத்தில் தாமரை மாலை ஒன்று போட்டுக்கணும், ஒரு ஸ்படிக மாலை போட்டுக்கணும், அதே போல் ஒரு பவள மாலை போட்டுக்கணும், அட்லீஸ்ட் ஒரு துளசி மாலையாவது இருக்கணும். அருணாக்கயிறு கட்டாமல் இருந்தால் வாழ்க்கையில் தரித்திரம் வந்துடும். உடம்புல தேவர்கள் அசுரர்களை பிரிக்கிற இடம். அதே போல இந்த அருணாக்கயிறு அவசியம். அதுக்கு போல நீங்க அளவுக்கு மீறிய அரைச்ச சந்தனம் மணக்கும் குங்குமம் அழகு நெத்தியிலே பாடியிருக்காங்க. சந்தன கட்டையை வாங்கணும். கேரளாவில் போனீங்கன்னா ஒரிஜினல் சந்தன கட்டை கிடைக்கும். ஆயில வெளியே புல்லிங் பண்ணாம வச்சிருப்போம். சந்தன ஆயிலுக்கு தேவதைகளை, வான்மண்டலத்துல தேவதைகளே இருக்கும். என்ன நினைச்சிட்டு சந்தனம் வைக்கிறீங்களோ அது நடக்கும். கேரளாவில் உள்ளவங்க எல்லாம் ஐஸ்வர்யமா இருக்கிற காரணம் சந்தனம் தான் வைப்பாங்க, குங்குமம் வைக்க மாட்டாங்க. சந்தனத்தை அரைச்ச சந்தனத்தை வச்சிருப்பாங்க. அதே போல நித்தம் காலையில தலைக்கு குளிக்கணும். தலை குளிர்ந்தால், உச்சி குளிர்ந்தால் தொழில் வசப்படும். தலைக்கு எண்ணெய் தேய்க்கணும். காலையில எழுச்ச உடனே தலைக்கு எண்ணெயை வச்சிடணும். அப்பதான் சனி நீச்சமாகணும். அப்பதான் பிரச்சனை வராது. அப்போ உச்சி குளிரணும். அதே போல ஹேர் ட்ரெஸ் பண்ணணும். முடி கேதுவை வெட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். செடியெல்லாம் கவாத்து பண்ணதான் செடி வளரும். அதுபோல் ஒரு நாளைக்கு ஒரு மரத்துக்கிட்ட இருந்து தொட்டு பிரார்த்தனை பண்ணணும். ஒரு நாளைக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணணும். பிறையில 3ஆம் பிறை அவசியம் பார்க்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உடம்பில் தங்கம் சம்பந்தமான பொருள்களே இருக்கணும். இல்லையென்றால் சில்லற காசை ஒரு குவியல் நிறைய எடுத்து வச்சிருக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது தாமரை பூவுக்கு உங்களுக்கு ஒரு அசோசியேட் இருக்கணும். நாவல் மரம் இருக்கு, நவாப்பழம், அதை வாங்கி யாருக்காவது கொடுக்கலாம். நாவல் மரம் இருந்தால் அதுகிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். அதோட ஒரு பொருள் இருந்தால் நம்மளை வாழ்க்கையில சீக்கிரம் உயர்த்தும். வேப்ப மரம் இலைகளும் மஞ்சள் கலந்த அச்சதைகளும் உங்க வீட்டுல பவுல்ல சுவாமி கிட்ட இருக்கணும். அதுதான் தன ஆக்ரோஷ்ண சங்கல்பம் பண்றது, செல்வத்தை இருக்கக்கூடிய ஆற்றல். வீட்டுல சுவாமி படத்துக்கிட்ட ஒரு 100 ரூபாய் தாளாவது, ஒரு கஷ்டப்பட்டாவது ஒரு 1000 ரூபாயாவது வைக்கணும். பச்சை கலர் பேப்பர்ல இருக்கக்கூடிய 50 ரூபாய் தாள், 5 ரூபாய் தாள், அதாவது பிரிண்ட் பண்ணி அதாவது இருக்கணும். நம்மகிட்ட முன்னால் இருக்கணும். ஒருத்தர் பச்சை பசேல்னு இருக்கணும். வாரத்துக்கு ஒரு நாளாவது வயல்வெளியில போய் இருக்கக்கூடிய நெல்மணிகளை தொட்டு கும்பிடணும். வீட்டுல நெல் நிறைஞ்சிருந்தா செல்வம் நிறைய. ஏன்னா சந்திரன் உச்சம் அடைந்தால் ரிஷபராசியில உச்சம் அடைகிறார். ரோகிணி நட்சத்திரத்தன்னைக்கு போய் பெருமாள் கோயில்ல போய் நீ தீபம் ஏத்தம். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு செஞ்சு பாருங்க.
ரொம்ப கரெக்டா இருக்கும். குழந்தைகளுக்கு பால் ஸ்வீட் வாங்கி கொடுங்க, பணம் வரும். குழந்தைகளுக்கு ஸ்வீட், பால் ஸ்வீட் வாங்கி கொடுத்து பாருங்க. காலையில எழுச்ச உடனே பசுபால் குடிங்க, ராத்திரி படுக்க போற பசுபால் குடிங்க. அதே போல வாரத்துக்கு ஒரு முறை புதன்கிழமை சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இதெல்லாம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். எண்ணெய் நல்லெண்ணெயில மகாலட்சுமி இருக்கா, அதனால உங்க உடம்போட அப்ளை பண்ணிக்கணும். நல்ல வார்த்தை பேசுங்க, வீட்டுல சத்தமா பேசக்கூடாது, தடித்த வார்த்தை பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை பேசினா லட்சுமிக்கு பிடிக்காது. இது மாதிரியான விஷயம். நண்பர்களோடு அளவலாகணும், காலார நடக்கணும். நல்ல காற்று எங்க வீசுதோ தன்னை மெய்மறந்து ஒரு 10 நிமிஷம் அங்க நிக்கணும். அது உங்க உடம்புல இருக்கிற எல்லா கர்மாவையும் போயிடும். நோயை விரட்டக்கூடிய ஆற்றல் 3ஆம் இடம் ஆகிய மிதுன ராசிக்கு, காற்று ராசிக்கு உண்டு. வயல்வெளியில ஒரு ஸ்டூல் போட்டு உட்காந்துருக்கான். என்னைக்காவது வயல்ல வேலை பார்க்குறவன் உடம்புக்கு பிள்ளைன்னு படுத்ததா சரித்திரம் இல்லை. அந்த காற்று அவனுக்கு அவ்வளோ ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாதும் சுவாதி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நரசிம்மர் கோயிலுக்கு போகணும். அங்க போனா நரசிங்கத்திலிருந்து வெளிப்படுகிற கதிர்வீச்சு வயிற்றுல இருக்கிற இரண்யம் சம்பந்தப்பட்ட நோய்களை போக்கும். இப்படி அந்த காலத்துல நோய் தீர்க்கும் மருந்தாக கடவுள்களை விஞ்ஞான பூர்வமாக கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார்கள். அதனால இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு அனாதை பணம் எங்கேயாவது வீட்டுல காதுல செய்தி கேட்குது, இறந்தவர்கள் வீட்டுக்கு போனோம், அவங்களை தொட்டு கும்பிட்டு அனுப்பணும். ரோட்ல போகும்போது ஒரு பாடி, டெட் பாடி போய்கிட்டு இருக்கு, கையெடுத்து கும்பிட்டு இந்த பூமிக்கு வந்தீங்க, நல்லபடியா வாழ்ந்தீங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ரே பண்ணி அனுப்பணும். அப்பதான் அவங்களுக்கு உணர்வுகள் உண்டு. வீட்டுல உட்காந்துக்கிட்டு வீட்டவே திட்டக்கூடாது, வாசல்ல உட்காந்துக்கிட்டு தலையை விரிச்சு போட்டு இருக்கக்கூடாது, குளிக்காம சாப்பிடக்கூடாது, புரியுதுங்களா? குளிக்காம சமைக்க கூடாதுன்னே சாஸ்திரம் இருக்கு. பீரியட்ஸ் நாட்கள்ல அடுப்பு பக்கம் போகக்கூடாது, வீட்டுல விளக்கு எரியணும். அதே போல வீட்டுல நல்ல மனமுள்ள ஊதுபத்தி இருக்கணும். வீட்டிலுடைய நிலைகள்லாம் துடைக்கணும். வியாழக்கிழமைக்கு பாய் தலைவாணி போர்வையெல்லாம் அலசி போடணும். வெள்ளிக்கிழமைக்கு அப்பதான் ஐஸ்வர்யம் சுக்கிரன் உள்ளே வர நாள். அதனால இது மாதிரி பல நல்ல அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கு. குடும்பத்தோட உட்காந்து பேசணும், கூட்டு பிரார்த்தனை பண்ணணும், 4 மந்திரமாவது தெரியணும். மனசு அப்பதான் தைரியமா இருக்கும். ஆபத்து காலத்துல அந்த பாட்டை பாடுவோம். இப்படி நல்ல விஷயங்கள். கோவிலுக்கு போனா உழவார பணியணும். கோவிலில் போய் அசுத்தம் பண்ணக்கூடாது. வீட்லையும் பொறுத்தளவில் வேண்டாத குப்பைகள்லாம் வெளியேற்றிடணும். இப்போ தேவையில்லாமல் மொட்டை மாடியில் ஒரு ரூம் இருக்கு, அதில் பழைய ஜாமான் போட்டீங்க அப்படின்னா உங்க மூத்த மகன் வளர்ச்சிக்கு அது தடங்கலா இருக்கும். இப்படி வாழ்க்கையில எவ்வளவோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்கள் இதெல்லாம் கடைப்பிடிக்கணும். அதே போல வீட்டில் உட்காந்துக்கிட்டு சொடக்க விடுறது, இப்படி நெரிக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் அட்டை தரித்திரம். ஆமா, 4 பேர் இருக்கும்போது காலை தேய்க்கிறது, ஒத்த காலில் நிற்கிறது, கையை கட்டிக்கிட்டு நிற்கிறது, இதெல்லாம் அவசகுணம். பிள்ளைகளுக்கு நீங்க இந்த காலத்துல யாருமே சொல்லி தர்றதில்லை. அதனால நல்ல பண்புகள், நல்ல குணங்கள். இந்த உடம்ப கரெக்டா வச்சுக்கணும். ஒரு நாளைக்காவது ஒரு 15 தடவையாவது கையெடுத்து கும்பிட்டா வரும். பிள்ளைகளுக்கு தியான பயிற்சி சொல்லி கொடுக்கணும், மூச்சை கவனிக்க விடணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். இப்ப மனது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அதனால கடவுள்களை தெரியலனாலும் கண்ணம் பூடுனா நம்ம பிள்ளைக்கு திருப்பதி வெங்கடாஜலபதி படத்தை பார்த்தா உள்ள வராரான்னு கேட்கணும். அப்படி வருது மம்மி எனக்கு அப்படின்னு சொன்னான்னா, இப்ப கேளு, திருப்பதி வெங்கடாஜலபதி எனக்கு வாழ்க்கையில செல்வத்தை கொடுக்கணும், எங்க அம்மா நல்லா இருக்கணும், எங்க அப்பா நல்லா இருக்கணும், எங்க அப்பா ஆயுசோட இருக்கணும், எங்க அக்கா நல்லா படிக்கணும், எங்க அக்காவுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும், அப்படின்னு நல்ல பண்புகளை எல்லாம் குழந்தைகளுக்கு நீங்க உட்காந்து டீச் பண்ணணும். இதுதான் ஒரிஜினல் பிரார்த்தனை, இதுதான் ஒரிஜினல் கடவுள் வழிபாடு. கடவுளே, நேற்றுக்கு ராத்திரி நல்லபடியா படுத்து இன்னைக்கு காலையில எழுச்சேன், உனக்கு கோடான கோடி நன்றிங்கணும். காலையில ஒரு 5 நிமிஷம் உட்காந்து விரிப்பை விரிச்சு உட்காந்து என்ன பண்ணணும், உங்க அப்பாவை வாழ்த்தணும், அம்மாவை வாழ்த்தணும், மனைவியை வாழ்த்தணும், குழந்தைகளை வாழ்த்தணும், அக்கம் பக்கம் உள்ளவங்களை பேரை சொல்லி வாழ்க வாழ்கன்னு சொல்லணும். இந்த நமக்கு இடைவிடாத 4 வேளை 3 வேளை சாப்பிட்றோம், இந்த உணவு சமைக்கக்கூடிய நெருப்பை வாழ்த்தணும், நீரை வாழ்த்தணும், காற்றை வாழ்த்தணும், பூமாதேவியை வாழ்த்தணும், பூமியை தொட்டு கும்பிடணும். எந்த கோயிலுக்கு போனாலும் பூமியில தொட்டு நமஸ்காரம் பண்ணணும். பெரியவங்களை பார்த்தா தலை வணங்கி நமஸ்காரம் பண்ணணும். வெக்கமானம் சூடு சொரணை இல்லாமல் உயர்ந்த மனிதர்களை நர்ரோட்லே நீங்க செருப்பை கழட்டி விட்டு நமஸ்காரம் பண்ணணும். இந்த உயர்ந்த பண்புகள் உங்களை ஒரு நாளைக்கு யூ ஆர் பிகம் எ சைட், யூ ஆர் பிகம் எ ரிச் கிளாஸ் பீப்புளாக மாற்றி விடும். வாழ்க வளமுடன், வாழ்க வையக. லோகக்ஷேமத்தின் பொருட்டு அடியேன் உங்கள் டாக்டர் LK ஜெய் சூரிய நாராயண சுவாமிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வையக.